டியூஸ்டே மார்னிங் காலையில் ஆஃப்டர் வேக்கப் வந்து கொஞ்சம் விண்டோ ஸ்க்ரீனு இது எல்லாமே திறந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் அந்த டே வந்து ஒரு குட் ஃபீலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வைப்பு. மார்னிங் சன்செட் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியிலே விளாத்திட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கூலிங்காகவும் இல்லை, க்ளவுடியாகவும் இல்லை, கொஞ்சம் வெயிலாகவும் இல்லை, நல்லா இருந்துச்சு கிளைமேட் மார்னிங். அப்புறம் இந்த காக்கானால தான் கொஞ்சம் சீக்கிரம் எழுத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க எழுந்திரிக்கிறதுக்கு. அவங்களோட சத்தம் கேட்டு தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற பில்டிங்கில் கீழே எல்லோரும் வாச தெளித்து கோலம் போட்டு இன்றைக்கி வந்து டியூஸ்டே அப்படின்றதுனால ஒரு பக்கா மெயின்டெனனாக வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஒரு மார்னிங்கில் ஒரு குட் ஃபீலாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி இந்த செடி வந்து இருக்குது. நான் இங்கே வீடு குடி வரும்போதற்கு முன்னாடியே இந்த செடி இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, அது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் இதில் துளசி செடி இருந்துச்சு. நான் வந்து 2 இயர்ஸ் ஆக போகுது, 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இதில் துளசி செடி நல்லா தான் வந்துட்டு இருந்தது. இப்போ ஏன்னு தெரியல வரல. அப்புறம் நேற்று தான் அதை வந்து எடுத்து காஞ்சதை பிடுங்கி போட்டேன். தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கும். போன சம்மர்லலாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கேருந்து எங்கள் வீட்டில் வந்து 4 வீடு தள்ளி ஒரு பாபா டெம்பிள் இருக்குது. கொஞ்சம் அந்த சவுண்டு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மார்னிங் எழுந்திரிச்சி சுப்ரபாதம் பாடுறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வைப்பில் அப்படியே இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் மவுண்டைன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹஸ்பண்ட் நைட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் வச்சாச்சு. எதுவும் இன்னும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கல. பேக் சைட் மவுண்டைன் பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல கூலிங் கிளைமேட்டாக தான் இருந்துச்சு மார்னிங்கு. அந்தளவுக்கு ஒரு வெயில் தெரியல. சன்செட் என்ன தான் சன்ரைஸ் வந்து சீக்கிரம் வந்தாலும் அந்தளவுக்கு ஒரு இது தெரியல. கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங்காக தான் தெரியும். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அந்த மவுண்டெயின்லேயே அந்த ஃபீல் தெரியும் கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இந்த கிளைமேட்டுக்கு காலையிலே சூடாக காஃபி போடணும், டீ போட்டு குடிக்கணும். ஏதாவது சூடாக யாராவது செஞ்சு தர மாட்டாங்களான்னு இருந்துச்சு. ஓகே, எனிவே இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சமைக்கலாம் காலையிலன்றதை பார்த்ததுல நைட்டே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். பாலக்கீரையும் சேனைக்கிழங்கு இருந்துச்சு. சேனைக்கிழங்கு வந்து லைட்டாக ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வந்து டுடே என்னுடைய செல்ஃப் லைட்டாக நாங்கள் லிட்டில் பிட் ஆஃப் மட்டும்தான் துணி வச்சுருக்கோம். ஊர்லேருந்து ட்ரான்சிட் ஆகிட்டே இருக்கிறதுனால தேவையானது மட்டும்தான் கிளாத்ஸ் வச்சுருக்கோம். அதில் லைட்டாக கொஞ்சம் மர்சியான நினச்சி அந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இன்றைக்கி நான் சமைச்சதில் வந்து ரைஸு,